யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் நாடளாவிய ரீதியில் உள்ள மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள், மக்கள் போராட்ட இயக்கத்தின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த முதலிகை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மீனவர் சங்க பிரதிநிதிகளால் ஒன்றிணைந்த அறிக்கை வெளியிடப்பட்டு அதில் மீனவர்கள் கையெழுத்திட்டனர். வடக்கு மீனவர் சார்பிலே மக்கள் போராட்ட இயக்கத்திடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். வடக்கு மீனவர் சார்பிலே இந்த மீனவர்கள் பிரச்சினை தீர்க்கப்படாத பிரச்சனையாக வடமாகாணத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் அமைச்சரவையிலே கொண்டு வந்த தீர்மானத்தை 12ஆம் மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அமைச்சரவை தீர்மானத்தை வாபஸ் பெற வேண்டும், மீனவர்களுக்கு எரிபொருள் விலையை குறைத்து வழங்க வேண்டும் என்று 2வது தீர்மானமும், 3வது தீர்மானமாக வெளிநாட்டு மீன்பிடிகள் அல்லது இந்திய படகுகள் இலங்கை கடலிலே வருவதற்கு இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு நிரந்தர தீர்வை எட்ட வேண்டும் என்ற உபகரணங்கள் வலைகள் தரமற்றதாகவும், இந்த மீன்பிடி வலைகளுக்கு உற்பத்தி திகதிகளும் இல்லை, கால அவதியான திகதிகளும் இல்லாமல் தான் இன்று கடைகளிலே இந்த மீன்பிடி உபகரணங்கள் விற்கப்படுகிறது. இந்தியானு பொட்டம் டாலர் லங்காவே முகுது சீமாவட்டவில்லை. எண்ணெய் விலை அதிகரிப்பினால் மீன்பிடி தொழில் பாதித்துள்ளது. எண்ணெய் விலை அதிகரிப்பினால் மீனவர்களுக்கு மானியம் வழங்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். மீனவர்களுக்கு எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்குங்கள். இந்திய இழுவை படகு பிரச்சினை பற்றி நமக்கு தெரியும். இந்திய இழுவு படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து மீன் வளங்களை கடுமையாக சூறையாடுகின்றன. கடந்த 2 ஆண்டுகளில் இதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன என்று அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். இலங்கையின் இறையாண்மையில் இந்தியா தலையிட்டு அதன் சொத்துக்களை கொள்ளையடிக்கின்றது. இது கொள்ளை.